கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆ, இந்த நாளிலும் ஆம், அதாவது நமக்கு வந்து ஆம், ஆ, ஆ, அதாவது சில ஸ்பீச்சஸ் இருக்கும். தேவனுடைய மனுஷர்கள் வந்து சில ஸ்பீச் கொடுத்துருக்குறாங்க. நம்ம பைபிள்லையும் சரி, புக் ஆஃப் மார்மன்லையும் சரி. ஆ, அந் அந்த அந்த ஸ்பீச்சஸ் வந்து ஆ, ரொம்ப ஆ, ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான ஸ்பீச்சஸாக இருக்கும். அது அநேகரை வந்து அது தொடும். ஆம், ஆம், பேதுரு வந்து ஆம், இந்த பெண்டெகோஸ்ட் நாள்ல அவர் எழும்பி பிரசங்கிக்கும்போது 3000 பேர் வந்து ஆம், ரட்சிக்கப்படுவாங்க. அந்த மாரி இது நம்ம நெறைய இடங்கள்ல நெறைய ஸ்பீச்சஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு பர்ட்டிகுலர் ஸ்பீச். ஆ இது வந்து ஆம், இந்த ஸ்பீச் வந்து புக் ஆஃப் மார்மன்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆ அந்த ஸ்பீச்ச பத்தி அதில உள்ள முக்கியமான விஷயங்கள நம்ம இந்த நாள்ல தியானிப்போம். அது நமக்கு நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இது வந்து கிங் பெஞ்சமின் கிங் பெஞ்சமின் அப்படின்றவரு ஆம், அதாவது இயேசு பிறக்கறதுக்கு 120 ஆண்டுகள் முன்பாக. ஆம், ஸோ இப்போ வந்து இந்த அ அ லெஹிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, எருசலேம்லேருந்து புறப்பட்டு இந்த தேசத்துக்கு அமெரிக்க தேசத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்களோட சந்ததி அவங்கள சந்ததியில வந்து நெஃபியும் இருப்பாங்க. லே லேமனைட்ஸும் இருப்பாங்க. ஸோ இதில இந்த நெஃபிங்கிற சந்ததியில உள்ளவங்க வந்து அ ஒரு ஜாரஹெம்லா அப்படின்ற ஒரு நகரத்தில வந்து அவங்க இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ராஜாவா அவங்க ஏற்படுத்தியிருக்கிறவர் தான் இந்த கிங் பெஞ்சமின்றவர். ஸோ இவர் வந்து காட் கூட க்ளோஸா இருப்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ராஜாவா இருப்பாரு. தேவனுக்கு பிரியமானவரா இருப்பாரு. தேவன் கூட ரொம்ப க்ளோஸான ஒரு ராஜாவா இருப்பாரு. ஸோ இவர் வந்து அ அவரு ஆல்மோஸ்ட் அவர் மரிக்கிற அவரு ரொம்ப ஏஜ் ஆயிட்டு, சரி அவரோட கிங்டம் அவரோட சன் மோசேயாக்கு கொடுக்கும்போது, அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய தேசத்தில உள்ள எல்லா ஜனங்களையும் கூடி வர சொல்லுவார். ஆ நான் ஒரு நான் அவங்க எல்லார்கிட்டயும் நான் ஒண்ணு பேசணும். அதனால எல்லாரும் வாங்க அப்படின்னு கூட்டி அவங்க கிட்ட வந்து ஆ இந்த மாரி எனக்கு அப்புறம் என்னுடைய சன் மோசேயா தான் உங்களுக்கு கிங்கா இருப்பாரு. அப்படின்றத அவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறமா சில விஷயங்கள குறிச்சு அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணுவாரு, அவர் ஆ ப்ரீச் பண்ணுவார். ஒரு டீச்சிங் ஒண்ணு குடுப்பார். ஆ அதுல உள்ள அஸ்பெக்ட்ஸ நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இந்த ஸ்பீச்ல உள்ள இம்பார்ட்டன்ட் அஸ்பெக்ட்ஸ. ஆ அ ஒரு 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 இது ஒரு 3 சாப்டர்ஸ்ல இருக்கு அந்த ஸ்பீச்சு. நம்ம 3 சாப்டரும் நம்மளால ஃபுல்லா ரீட் பண்ண முடியாது. அதனால நடுவுல ஒரு சில செக்ஷன்ஸ வந்து நம்ம ரீட் பண்ணி அத நம்ம தியானிப்போம். ஆ சாப்டர் 2ல 20லேருந்து 25 வரைக்கும் உள்ள வெர்ஸ் ஆ நான் வாசிக்கிறேன். ஐ சே அன்டு யூ நான் ஃபர்ஸ்ட்டு வாசிச்சுட்டு அப்புறமா ஆம், அதில உள்ளது நம்ம தியானிக்கலாம். ஆம், ஐ சே அன்டு யூ மை பிரதரன் that if you should render all the thanks and praise which your whole soul has power to possess to that God who has created you and has kept and preserved you and has caused that you should rejoice and has granted that you should live in peace one with another. I say unto you that if you should serve him who has created you from the beginning and is preserving you from day to day, by lending you breath, that ye may live and move and do according to your own will, and even supporting you from one moment to another, I say, if ye should serve him with all your whole souls, yet ye would be unprofitable servants. ஆமா. இங்க என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து ஆ நம்மளுடைய எல்லா நன்றிகளையும், துதிகளையும் நம்ம என்ன பண்ணணுமா, நம்மளுடைய நம்மளை படைச்ச நம்மளுடைய தேவனுக்கு, நம்மளை படைச்சு, நம்மளை பாதுகாத்து, நம்மளை ஆ நம்ம மகிழ்ந்திருக்கும்படியா, ஆ சமாதானமா இருக்கும்படியா, ஆ அ நம்மளை உண்டாக்கின நம்மளுடைய
கடவுள ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆம், ஆதரிக்கிற, நம்மளை பாதுகாக்கிற, நமக்கு ஜீவனை கொடுக்கிற, நம்ம சுவாசிக்கிறதுக்கு நமக்கு ஜீவனை கொடுக்கிற அந்த கடவுள தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கார், நம்மள படைச்சு சிருஷ்டிச்சிருக்கிறார். நம்ம வந்து எப்படி இருந்தோம், ஆம், நம்ம நம்ம நமக்குன்னு நமக்கு இந்த ஜீவன் எப்படி வந்தது? நம்மளுடைய சிருஷ்டிகர் நம்மளை படைச்சு நமக்கு ஒரு ஜீவனை உண்டாக்கி நம்ம நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார்? நமக்குன்னு ஒரு வில்ல கொடுத்துருக்கிறார். நம்ம யோசிச்சு ஒரு முடிவு பண்ணி ஒரு செயல்கள செய்றதுக்கு நமக்குன்னு ஒரு வில்ல கொடுத்து, ஒவ்வொரு முறையும் நம்மள சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார். அப்போ அப்ப என்னன்னா, இந்த கடவுளுக்கு வந்து நம்ம நன்றியுள்ளவர்களா இருக்க வேண்டியது எல்லா எல்லா மனுஷர்களுடைய கடமை. அ இது வந்து அம் அ ஏசப்பா வெ நம்புறவங்க, நம்பாதவங்க யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் யார் பண்றா? கடவுள் தான் என்ன பண்றாரு? அவங்களுக்கு ஜீவன கொடுக்குறார். எல்லா மனுஷங்களுக்குமே அவங்களுக்கு அவங்க எப்படி தானா வந்துட்டாங்களா இந்த உலகத்துல? அவங்களுக்கு தானா ஒரு ஞானம் வந்துருச்சா? தானா அவங்களால சூஸ் பண்ண முடியுதா? அவங்களுக்கு அந்த சந்தோஷம் எல்லாமே யார் குடுத்துருக்கிறா? அவங்கள அவங்கள படைச்ச கடவுள் தான் என்ன பண்ணியிருக்காரு? ஒவ்வொருவருக்கும் கடவுள் தான் அவங்கள படைச்சு, அவங்க மகிழ்ந்து இருக்கும்படியா அந்த ஜீவனையும் கொடுத்து நடத்துறார். ஸோ அப்படிப்பட்ட அந்த படைச்ச கடவுளுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? நன்றியுள்ளவர்களா இருக்கணும். அந்த படைச்ச கடவுள நம்ம துதிக்கிறவர்களா இருக்கணும். அ அப்படிப்பட்ட அந்த கடவுள் நம்மகிட்ட என்ன கேட்கிறார்ன்னு பார்த்தீங்கன்னா, "ஆல் தட் ஹி ரெக்வயர்ஸ் ஆஃப் யூ இஸ் டு கீப் ஹிஸ் கமாண்ட்மென்ட்ஸ். And he has promised you that if ye would keep his commandments, ye shall prosper in the land. And he never doth vary from that which he hath said. Therefore, if ye do keep his commandments, he doth bless you and prosper you." அப்போ இப்படி நம்மள படைச்ச கடவுள் நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணுதான். என்னன்னா, அவருடைய கட்டளைகளுக்கு அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ்க்கு அவருடைய அவர் குடுக்குற எல்லா கற்பனைகள், கட்டளைகள், அவர் எப்படி நம்ம நடக்கணும்னு அவர் நம்மகிட்ட சொல்றாரோ, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அத நம்ம கைக்கொள்ளணும். அததான் தேவன் என்ன பண்றார்? நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஆ அவர படைச்ச எல்லா மனுஷங்க கிட்டயும் காட் என்ன எதிர்பார்க்கிறார்ன்னா, அவங்க வந்து அவங்களுடைய ஓன் ஆ வழியில போக்கூடாது. அவங்கள படைச்ச கடவுள் அவங்களுக்காக வச்சிருக்கிற வழியில அவங்க நடக்கணும். அவங்கள படைச்ச கடவுள் அவங்களுக்கு இதுதான் அவர் தீர்மானிச்சிருப்பாரு. இதுதான் சரி. இதுதான் நியாயம். இதுதான் இந்த வழியில தான் செய்யணும். இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படிங்கிற ஒரு கட்டளைய என்ன பண்றார்? ஒவ்வொருவருக்கும் அவங்கள படைச்ச கடவுள் நம்மை படைச்ச கடவுள் குடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகள நம்ம என்ன பண்ணணும்? ஒபே பண்ணணும். ஆ நம்ம கேட்கலாம். அப்போ அந்த கட்டளை காட் கிட்ட இருந்து பெறாம இருக்கிறவங்கலாம் இருப்பாங்கல்ல அப்படின்னு. அப்படி யாருமே கிடையாது. எல்லாருக்குமே அவங்களுடைய இருதயத்தில, மனசாட்சியில ஆ என்ன இருக்கும்? நல்லது எது? கெட்டது எது? அப்படின்றத குறிச்ச ஒரு உணர்வு, ஒரு அறிவு என்ன பட்டிருக்கு. எல்லாருக்குமே என்ன பண்ணப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ காட் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது எல்லாம் காட் நமக்கு குடுத்திருக்கிற அ அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் நியாயம். அந்த சரியானத அவரோட சிருஷ்டிப்பு ஒவ்வொன்னும் செய்யணுன்றது தான் அவர் என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். ம். And secondly, he doth require that you should do as he hath commanded you, for which if you do, he doth immediately bless you, and therefore he hath paid you. And you are still indebted unto him, and all will be forever and ever. Therefore, of what have you to boast? Uh, Now I ask you, say out of yourself, answer you nay. Ye cannot say that ye are even as much as the dust of the earth, yet ye were created of the dust of the earth, but behold, it belongeth to him who created you. நாம் எல்லாரும் எப்படி நம்ம நம்ம அவருடைய கட்டளைக்கு நம்ம ஆ கீழ்ப்படிஞ்சாலும், ஆ அதனால நம்ம பெருமையா சொல்லிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. ஆ ஏன்னா நம்மள எதுலருந்து உண்டாக்கியிருக்கார்? மண்ணிலிருந்து உண்டாக்கியிருக்கார். மனுஷன் வந்து எதுக்கு மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டிருக்கான்? மண்ணுக்கே திரும்புவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எதுவுமே நமக்குரியது கிடையாது. நம்ம நம்ம அவருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை. ஆ அத நம்ம செஞ்சா கூட நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டில் நம்ம அவருக்கு இன்டெப்டடா தான் இருக்கோம். ஏன்னா
நம்மள ஜீவன் கொடுத்துருக்காரு. இன்னும் அவர் என்ன சொன்னாலும் நம்ம செய்றதுக்கு நம்ம இன்டெப்டடா தான் என்ன பண்றோம்? இருக்கோம். ஏன்னா நம்ம மண்ணிலிருந்து வந்தவங்க. திரும்ப மண்ணுக்கு போறவங்க. அப்படி இருக்கும்போது, நம்ம நம்மளுடைய லைஃப் எப்பவுமே நம்மள படைச்ச கடவுளுக்கு இன்டெப்டடா தான், அவருக்கு நன்றியுள்ளவர்களாக தான் நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். சரி. இது வந்து காட் எதிர்பார்க்கிற விஷயம். ஆனா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு விஷயம் இருக்கு. இதுலயே நான் மத்தது படிக்கல. 36வது வசனத்திலருந்து பார்க்கிறேன். "And now I say unto you, my brethren, that after ye have known and have been taught of all these things, if ye should transgress and go contrary to that which has been spoken, that ye do withdraw yourself from the Spirit of the Lord, that it may have no place in you to guide you in wisdom's path, that ye may be blessed, prospered, and preserved. I say unto you that the man that this, the same cometh out in open rebellion against God. Therefore he listened to obey the evil spirit and becometh an enemy to all righteousness. Therefore the Lord has no place in him, for he dwelleth not in unholy temples. என்ன சொல்றாருன்னா, ஆ, நமக்கு நமக்கும் சரி, எல்லாருக்கும் சரி இப்படிப்பட்ட ஒரு அறிவு இருக்கு. அதாவது நம்மள படைச்ச கடவுள் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? எது சரி அப்படின்றத எதிர்பார்க்கிறான்ற அறிவு நமக்கு இருக்கு. அந்த அறிவு நமக்கு இருந்தும், நம்ம என்ன பண்றோம்? ஆ இஃப் அப்படி இருந்தும் ஒருத்தங்க வந்து டிரான்ஸ்கிரஸ் அத மீறுறாங்கன்னா, அ அந்த கட்டளை என்ன பண்றாங்க? மீறுறாங்கன்னா, இதுதான் கரெக்ட்ன்னு தெரிஞ்சும் என்ன பண்றாங்க? அத செய்யாம ஒரு தவறானது அவங்களோட அவங்களோட முடிவின்படி தவறா செய்றாங்கன்னா, ம். அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்க? தேவனுக்கு விரோதமா இருக்கிறாங்க. விரோதமா தேவனுக்கு இஸ் இன் ஓப்பன் ரிபெல்லியன் அகைன்ஸ்ட் காட். தேவனுக்கு எதிரா நிக்கிறாங்கன்னா, அதாவது தேவனோட அலைன் ஆகல. அவரு நம்ம செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா என்னது? பாவம்ன்றது என்னது? கட்டளைய மீறுறது தான் பாவம். தேவன் நம்ம இப்படிதான் செய்யணும்னு நமக்கு உணர்த்தி, நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற காரியத்துக்கு மீறி நம்ம அத டிசோபே பண்ணி செய்றது தான் என்னது? பாவம். கட்டளை மீறுறது தான் பாவம். அப்படி அது நம்ம பெரிய பாவமா இருக்கட்டும், சின்ன பாவமா இருக்கட்டும். தேவன் நமக்கு குடுத்த கட்டளை மீறினாலே அது என்னது? பாவம். அப்படி அந்த பாவத்த செய்யும்போது, நம்ம தெரிஞ்சு அத செய்யும்போது, என்ன பண்றோம்? நம்ம தேவனுக்கு வந்து எதிரிடையவர்களா மாறிடுறோம். ஆ ஏன்னா நம்ம அந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்கு, பிசாசு ஸ்பிரிட்டுக்கு கேட்டு நம்ம அத தேவனுடைய கட்டளைய மீறும்போது, நம்ம எதிரிடையா ஆயிடுறோம். அவருடைய நீதிக்கு நம்ம எதிரானவர்களா மாறிடுறோம். தேவன் நம்மோட வந்து வாசம் பண்ண முடியாத மாதிரியா நம்ம மாறிடுறோம். ஏன்னா என்ன சொல்லியிருக்குன்னா, தேவன் வந்து ஹி டுவெல்லத் நாட் இன் அன்ஹோலி டெம்பிள்ஸ். அசுத்தமான இடங்கள்ல அவரால என்ன பண்ண முடியாது? வாசம் பண்ண முடியாது. அப்போ ஒரு மனுஷன் வந்து தேவனுடைய பிரமாணத்த மீறும்போது என்ன ஆயிடுது? கட்டளைகள மீறும்போது, பாவம் செய்யும்போது அவன் என்ன ஆயிடுறான்? அசுத்தமா ஆயிடுறான். அவன்கிட்ட காடால இருக்க முடியாத மாரி ஒரு நிலைமைக்கு வந்துடுறான். Therefore, if that man repenteth not, and remaineth and dieth an enemy to God, the demands of divine justice do awaken his immortal soul to a living sense of his own guilt, which doth cause him to shrink from the presence of the Lord, and that fill his breast with guilt and pain and anguish, which is like an unquenchable fire, whose flame ascendeth up for அவன் அவன் மரிக்கிற வரைக்கி, அவன் வந்து என்ன பண்ணான்? தேவன் கூட ஒப்புரவாகாம, நான் தேவனோட கட்டளைய மீறியிருக்கேன்றது என்னுடைய அறிவுக்கு தெரிஞ்சு நான் மீறியிருக்கேன் அப்படின்ற ஒரு உணர்வோடவே அவன் மரிச்சான்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்றான்னா, ஆ அவன் அவனோட அவனுடைய ஆத்துமா என்ன ஆகப் போறதில்ல? அது மரிக்க போறதில்ல. அது நித்திய நித்திய காலமா ஜீவிக்க போது. அப்ப அந்த ஆத்துமாக்குள்ள என்ன இருக்கும்னா, ஒரு நித்திய நித்திய காலத்துக்கும் ஒரு கில்ட் இருக்கும். நான் அந்த தேவனுக்கு விரோதமா நான் செஞ்சுட்டேன். அவருடைய சமூகத்துக்கிட்ட முடியாது. அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்னாடி முடியாது. அப்படின்ற ஒரு அந்த குற்ற உணர்வு, அந்த கில்ட் வந்து அந்த ஆத்துமாக்கு எப்படி இருக்குமா? நித்திய நித்திய காலத்துக்கும் அது இருக்குமா? மேபி அவங்க இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அது புரியாம இருக்கலாம். ஆனா ஒன்ஸ் அவங்க மரிச்சதுக்கு அப்புறமா அந்த ஆத்துமாக்கு என்ன ஆகப்போது? புரியப்போது. ஏன்னா அதுக்கப்புறம் காட வந்து அவங்களால
அந்த ஆத்மா இருக்கிற நிலையிலிருந்து அதால புரிஞ்சுக்க முடிய போகுது. நம்ம நித்திய நித்திய காலத்துக்கு ஆத்மா இருக்கும். மனுஷங்க என்ன நெனச்சுப்பாங்க, பூமியில இருக்கறனால தான் வாழ்க்கைன்னு நெனச்சுட்டு எப்படி இருந்தாலும் வாழ்ந்துடலாம்னு நெனச்சிருக்கலாம். ஆனா, மரிச்சதுக்கு அப்புறமா அந்த ஆத்மாக்கு வந்து ஒரு உணர்வு வரும். நம்ம இல்ல, இது உண்மை கிடையாது. கடவுள் இருக்கிறாரு. நம்ம ஆத்மா நித்தியத்துக்கும் இருக்க போகுது. ஆனா, நம்மளால காட் கிட்ட முடியாது. அப்படின்ற அந்த உணர்வு அதுக்கு வரும்போது என்ன ஆகப்போது, அந்த ஆத்மா அ நித்தியத்துக்கும் என்ன இருக்க போது, ஒரு அ பெயின், ஒரு வலி. தேவன விட்டு பிரிஞ்சிருக்கிறோமேன்ற ஒரு வேதனை இருக்க போது. அது எப்படி இருக்குமா, அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அது ஒரு அன்குவென்ச்சபிள் ஃபயர் மாரி. அதாவது அணையாத ஒரு நெருப்பு மாரி, ஆ என்ன இருக்க போது, அந்த ஆத்மாவுக்கு இருக்க போது. அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு பாவ உணர்வு, தேவ சமூகத்தில சேர முடியலையேன்ற உணர்வு வந்து, அணையாத நெருப்பு மாரி இருக்க போது. அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆ I say unto you that mercy hath no claim on that man. Therefore his final doom is ஆகவே ம். இதுதான் இதுதான் ஒரு ஜெனரலா உலகத்துல உள்ள எல்லா ஜனங்களுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறதான தேவனுடைய நியதி. ஆ கட்டளை கீழ்ப்படிஞ்சு இருக்கும்போது என்ன இருக்கப்போது, ஆ தேவனோட ஒப்புரவா இருக்க முடியும். அவர் கட்டளைய மீறிட்டா பாவம் வந்துரும். அப்ப நித்தியமா என்ன பண்ண போது, அன்லெஸ் காட் கூட சேராத வரைக்கும் அதுக்கு என்ன இருக்க போகுது? அது தெரியுதோ அந்த அவங்களுக்கு அந்த ஆத்மாக்கு புரியுதோ புரியலையோ, அது மரிச்சதுக்கப்புறம் அதுக்கு புரிய வரப்போது. அது ஒரு நித்திய காலத்துக்கும் என்ன இருக்க போகுது? அது ஒரு அணையாத ஒரு நெருப்பு போல இருக்க போகுது. இதுதான் எல்லா மனுஷங்களுடையும் நிலைமை. அப்படி இருக்கும்போது, இங்க வந்து அ இவருக்கு வந்து அ இவர் கிறிஸ்து பிறக்கறக்கு முன்னாடி இருந்த ராஜா. ஆனா இவருக்கு ஏசப்பாவ குறிச்சதான வெளிப்பாடுகள் அ அவருக்கு என்ன இருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இவர் ஏசப்பாவ பத்தி என்ன சொல்றாரு. நான் அந்த வசனங்கள் வாசிக்கிறேன். For behold, the time cometh, and is not far distant, that with power the Lord omnipotent, who reigneth, who was and is, from all eternity to all eternity, shall come down from heaven among the children of men, and shall dwell in a tabernacle of clay. அதாவது என்ன சொல்றாருன்னா, இன்னும் கொஞ்சம் வருஷத்துல லார்ட் ஆம்னிபொட்டன்ட் பரமபிதா, அதாவது அ தேவன், பிதாவாகிய தேவன் என்ன பண்ண போறாருன்னா, அ ஹூ ரெயினத், ஹூ வாஸ் அண்ட் இஸ் ஃப்ரம் ஆல் எட்டர்னிட்டி டு எட்டர்னிட்டி. அ தேவன் என்ன பண்ண போறாரு? அவரே வந்து பரலோகத்திலிருந்து இறங்கி எங்க வரப்போறாருன்னா, நம்மளைப் போல மனுஷர்களைப் போல இந்த டேபர்னாக்கிள் ஆஃப் கிளே அப்படின்னா இந்த மண்பாண்டத்து மாரியான இந்த அ நம்மளுடைய நம்மளுடைய சரீரத்துக்குள்ள, நம்மள மாதிரியான ஒரு சரீரத்தில, இந்த எல்லாவற்றையும் படைச்சு நித்தியமா இருக்கிற அந்த தேவனே என்ன பண்ண போறார், நம்மளுடைய சாயல்ல அவர் இறங்கி அவர் வரப்போறாரு. ஆ ஏசப்பா என்ன சொல்லியிருக்கார், "நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம்" அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அவரே என்ன பண்றாரு, பிதாவும் அவரும் ஒன்றா இருக்கிற அவரே என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் படைச்ச சிருஷ்டி தெய்வமே என்ன பண்றாரு, நம்ம சாயலுக்கு வரப்போறாரு. அண்ட் அவர் என்ன பண்ண போறார் வந்து, he is going to work mighty miracles such as healing the sick, raising the dead, causing the lame to walk, blind to receive the sight, deaf to hear, and curing all manners of diseases. அப்போ தேவன் வந்து ஏசப்பா இந்த பூமிக்கு வந்து அவர் என்ன பண்ணாரு, அநேக அற்புதங்களை செய்தார். அத வந்து யாராலயுமே மறுக்க முடியாது. யூதர்களாலும் மறுக்க மாட்டாங்க. யாருமே யூதர்கள் அவங்க என்ன சொல்றாங்க, அவர் வந்து ஈவில் ஸ்பிரிட்னால அவர் வந்து அத செஞ்சாரு அப்படின்னு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. ஆனா அந்த அற்புதம் நடந்தது தான். ஏசப்பா 2000 வருஷம் முன்னாடி இந்த பூமியில என்னென்ன அற்புதம் செய்தார்ன்னு 4 காஸ்பல், அதாவது 4 பேர் தனித்தனி பேர் சாட்சியா எழுதியிருக்காங்க. அத யாருமே மறுக்கல. அவருடைய சீஷர்கள்லாம் அத சாட்சியா சொல்லியிருக்காங்க. அந்த அற்புதம் நடந்தது வந்து ஹிஸ்டாரிக்கலான ஒரு ரெக்கார்டு. அத வந்து ஒவ்வொருத்தங்க என்ன சொல்றாங்க, யூதர்கள் இத வந்து இது பிசாசுனால அவர் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இந்த அற்புதத்த இது ஏன்னா இதெல்லாம் ஒரு டெஸ்டமெண்ட்.
காட், அந்த பவர்ஃபுல்லான காட் தான் இதெல்லாம் செய்ய முடியுன்றதுக்கு ஏசப்பா தான். ஏசப்பா வந்து ஒரு சாதாரண மனுஷர் அல்ல. அவர் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன்றதுக்கு அவர் அவர் கொடுத்த அடையாளங்கள், அவர் அவர் செய்த அற்புதங்களே என்னது சாட்சி. ஆனா அந்த சாட்சிய கூட ஏத்துக்க முடியாத மாரி என்ன ஆகுது, மனுஷங்களுடைய இருதயம் வந்து கல்லாயிடுது. அதான் விசுவாசம். விசுவாசம் வந்து நம்ம அந்த நற்செய்திய அவர குறிச்சு அறியும்போது, படைச்ச கடவுள் இப்படி வந்து இப்படி அற்புதம் செஞ்சிருக்காருன்னு அறியும்போது, இருதயம் என்ன பண்ணணும்? அத ஏற்றுக்கொள்ளணும். இவ்ளோ அற்புதங்கள் செய்தும் அத ஏற்றுக்கொள்ளலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன அர்த்தம்னா, எனக்கு வேண்டாம் அப்படின்றது தான் அர்த்தம். ஆ அதுதான் அ அ அதான் தேவன் வந்து நம்ம விசுவாசிக்கிறதுக்கு தேவையான அளவு எல்லா விஷயத்தையும் அவர் செஞ்சுட்டாரு. ஆ நம் மனுஷங்க கேட்கலாம். எனக்கு வந்து ஹெவன்லேருந்து காட் வந்து ஒரு சைன காமிச்சா நான் விசுவாசிக்கிறேன். இல்ல ஆ ஏசப்பா இருக்கும்போதே சொல்லுவாங்க. அந்த மரிச்சு லாஸ்ட்ல அந்த ஐஸ்வர்யன் என்ன சொல்லுவார்? நான் அ மரிச்ச ஒருத்தங்க திரும்ப வந்தா அவங்க விசுவாசிப்பாங்க. அப்படின்லாம் என்ன அடையாளம் கேட்கலாம். ஆனா காட பொறுத்தவரைக்கி நம்ம எல்லாம் விசுவாசிக்கிறதுக்கு தேவையான அற்புதத்த அவர் செஞ்சுட்டார். பூமியில இங்க அவரே இறங்கி வந்து இவ்வளோ அற்புதங்கள அவர் செஞ்சுட்டார். தன்னுடைய மகிமைய அவர் காண்பிச்சிருக்கார். அத நம்ம கேள்விப்படும்போது, அத நம்ம மறுக்கிறதுக்கு நம்ம யாரு? இத அவர் செஞ்சிருக்கிறேன்னு அவர் எழுதி அதெல்லாம் இருக்கும்போது, அத விசுவாசிக்கிறது தான் ஒவ்வொருத்தங்களுடைய என்னது? அ கேட்கிறவங்க அத கண்டிப்பா என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அவர் அந்த அற்புதத்தெல்லாம் அவர் செஞ்சிருக்காரு. அத நம்ம காண்பிச்சிருக்கிறார். நம்ம கண்ணால பார்க்கலனாலும் அதுதான் சாட்சின்னு அர்த்தம். எதுக்காக சாட்சிகள் இருக்காங்க? அ அவங்க அத பார்த்தத தான் அவங்க சாட்சியா சொல்லுவாங்க. அது ஒரு சாட்சி மட்டும் இல்ல. எவ்வளவோ சாட்சிகள் இருக்கு. எவ்வளவோ பேர் அத விட்னஸ் பண்ணி, அத எழுதி, அது அவங்க சொல்லும்போது அது ஹிஸ்டாரிக்கல். அத மறுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது, அது அப்படி நடக்கல அப்படின்னு நம்ம கண் மூடிக்க கூடாது. யாருமே அதான் தேவன் இவ்ளோ அற்புதம் மைட்டி மிராக்கிள்ஸ் செஞ்சிருக்கிறாருன்னு நான் திரும்ப சொல்றேன். அவரு அவ்ளோ செஞ்சு, "ஹி ஷால் காஸ்ட் அவுட் டெவில்ஸ் ஆர் தி ஈவில் ஸ்பிரிட் விச் டுவெல் இன் தி ஹார்ட்ஸ் ஆஃப் தி சில்ட்ரன் ஆஃப் மென். அண்ட் லோ ஹி ஷால் சஃபர் டெம்ப்டேஷன்." அவரு அந்த தேவன் நம்ம மண்பாண்டமாகிய சரீரத்துல வந்து, அவர் வேற என்னலாம் பண்ணாருன்னா, அவர் வந்து நம்மள மாரி சஃபர் டெம்ப்டேஷன்ஸ், நம்ம நம்ம எந்த மாதிரியான அ சோதனைகளுக்கு உட்படுவோமோ, அதே சோதனைகள அவரும் சகிச்சு, அண்ட் ஹி சஃபர்ட் த பெயின் ஆஃப் பாடி, ஹங்கர், தர்ஸ்ட் அண்ட் ஃபேட்டிக். நம்ம என்னெல்லாம் நமக்கு சரீரத்தில என்னெல்லாம் பலவீனங்கள் வரும், தாகம் வரும், என்னென்ன சோர்வு வரும், எல்லாம் அவருக்கும் என்ன வந்தது, அவர் சரீரத்தில இருக்கும்போது அவரும் அத என்ன பண்ணாரு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரு. அண்ட் ஈவன் மோர் தேன் மேன் கேன் சஃபர். அது மாத்திரம் இல்ல, எந்த மனுஷனும் சகிக்க முடியாத பெரிய ஒரு ஆ என்ன பண்ணார், பெரிய ஒரு அ நம்மளால கூட சகிக்க முடியாத வேதனைய அவர் என்ன பண்ணார், படைச்ச கடவுள் என்ன பண்ணாரு, சகிச்சாரு. ஆ அவர் என்ன பண்ணாரு, என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, "பிளட் கம்மத் ஃப்ரம் எவ்ரி போர்." ஸோ அவருடைய ஒவ்வொரு சரீரத்தில உள்ள ஒவ்வொரு ஆ ஒவ்வொரு ப உடல்ல உடல் முழுவதிலும் இருந்து என்ன வந்துச்சா, ஆ இரத்தம் வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய இரத்தம் முழுவதும் சிந்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் வந்து அவ்வளோ ஒரு வேதனையா என்ன பண்ணாரு, நம்ம எல்லாருக்காகவும் அவர் வந்து சகிச்சாரு. எதுக்காகன்னா, ஃபார் த விக்கெட்னஸ், நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணாரு, சகிச்சாரு. ஆ அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, "ஹி ஷால் பி கால்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், த சன் ஆஃப் காட், த ஃபாதர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த், த கிரியேட்டர் ஆஃப் ஆல் திங்ஸ் ஃப்ரம் த பிகினிங், அண்ட் ஹிஸ் மதர் ஷால் பி கால்ட் மேரி." இவரு கிங் பெஞ்சமின் வந்து சொல்றாரு. அவர் பேரு இயேசு கிறிஸ்து. அவர் தான் யாரு? அ சப் தேவ் பரலோகத்துக்கும், பூமிக்கும் பிதாவானவர். எல்லாத்தையும் படைச்சவர். அவங்க அம்மா பேரு மேரி. அப்படின்னும் என்ன பண்றாரு? ப்ராஃபஸை பண்றாரு. "அண்ட் லோ ஹி கமத் அன்டு ஹிஸ் ஓன், that salvation might come unto the children of men, even through faith on his name. And even after all this, they shall consider him a man, and say that he hath the devil, and shall scourge him, and shall crucify him." இதெல்லாம் ஏன் அவர் செய்றாருன்னா, ஒரே ஒரு காரணத்துக்காக தான். நம் மனி அவர் மூலமா நம்ம எல்லாருக்கும் என்ன வரணும்? ரட்சிப்பு கிடைக்கணுன்றதுக்காக தான் அவர் இவ்ளோ வேதனைகள, இவ்ளோ பாடுகள அவர் சகிச்சாரு. அவ்ளோ செஞ்சாலும் எல்லாரும் அவர பார்த்து என்ன சொன்னாங்க? ஆ
முக்கியமா யூதர்கள் அந்த டைம்ல இருந்த யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல. இவர் வந்து பிசாசு பிடிச்சு, அதன் மூலமா இவர் என்ன பண்றாரு? இவர் வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாங்க? சிலுவையில அறைஞ்சாங்க. ஆனா அவர் என்ன பண்ணார்? "He shall rise the third day from the dead, and behold, he standeth to judge the world." ஸோ அவர் ஆனா அவர் இயேசப்பா 3வது நாள் உயிர் தெழுவாரு. உயிர் தெழுந்ததுக்கப்புறம் கடைசி நாள்ல அவர் என்ன பண்ணுவாரு? நியாயாதிபதியா உலகத்தை நியாயம் தீர்க்கிறவரா இருக்கப் போறாரு. அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் டன் தட் a righteous judgment might come upon the children of men. அவரால மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? நியாயமான ஒரு நியாய தீர்ப்ப கொடுக்க முடியும். For behold, also his blood atoneth for the sins of those who have fallen by the transgression of Adam, who have died not knowing the will of God concerning them, or who have ignorantly sinned. அதாவது இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் வந்து யாருடைய பாவத்தெல்லாம் மறைச்சிடும்னா, அ யாராவது வந்து அவங்கள குறிச்சு தேவனுடைய சித்தத்தையோ, அறியாமலேயோ, இல்லன்னா அறியாம ஏதாவது பாவம் செஞ்சிருக்காங்க. சிலர் வந்து இயேசு கிறிஸ்துவ குறிச்சு அறிஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா, அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவங்க வந்து அவங்க மனசாட்சிக்கு விரோதமா எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. அ அப்படி தேவன வந்து அவங்க வந்து ம் தேவனுடைய பிரமாணங்கள நம்ம முதல்ல பார்த்த மாரி, அ காட் வந்து ஒவ்வொரு மனுஷங்கிட்டயும் என்ன எதிர்பார்க்கிறார்? அவருடைய கட்டளைய அவங்க மீறக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறார். அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க எந்த கட்டளையும் மீறாம, அ இல்ல அப்படியே ஏதாவது செஞ்சிருந்தாலும் இக்னோரன்ட்டா தெரியாம செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்டவங்களுடைய பாவங்கள என்ன பண்ணிடும்? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்ன பண்ணிடும்? அ அ அது வந்து அது பரிகாரம் செலுத்தப்பட்டுரும். அவங்களுடைய அந்த அறியாமையில இருந்த அந்த குற்றத்துக்கு பரிகாரம் செலுத்தப்பட்டுரும். But woe unto him who knoweth that he rebelleth against God. For salvation cometh to none except it be through repentance and faith on the Lord Jesus Christ. ஆனா யார் வந்து அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு ஒரு மீறுதல் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க மனசாட்சிக்கு தெரிஞ்சு ஒரு குற்றம் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களால என்ன பண்ண முடியாது? அவங்களுக்கு வந்து பாவ மன்னிப்பு ஏசப்பா மரிச்சதுனால அந்த பாவ மன்னிப்பு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்காது. அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைக்கும்போது மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? அவங்களுடைய அந்த மீறுதல், அவங்க மனசாட்சியில அவங்களுக்கு தெரியும். யார் யார் மனசாட்சியில நம்ம ஒரு கட்டளைய மீறி இருக்கிறோம். அ நம்ம தேவனுடைய வார்த்தைய மீறி நம்ம நடந்திருக்கோம். அப்படின்னு மனசாட்சிக்கு தெரியிறவங்களுக்கு, அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரே வழி என்னன்னா, ஏசப்பாவ மனம் திரும்பி, ஏசப்பாவோட இரத்தத்தின் மேல ஏசப்பா மேல விசுவாசம் வைக்கும்போது மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும்? அப்பதான் அந்த வல்லமை, ஏசப்பாவோட அந்த அவர் அவர் செஞ்ச அந்த பரிகாரம் நமக்கு அப்ளை ஆகும். நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அது எல்லாருக்குமே பொருந்தும். சரி. ஆ இவர் கிங் பெஞ்சமின் ஏசப்பாவ குறிச்சதான அந்த சுவிசேஷத்த அந்த ஜனங்களுக்கு அவர் என்ன பண்றாரு? சொல்றாரு. ஆ அதுக்கப்புறம் நான் கீழ உள்ள 2 வெர்ஸ் வாசிக்கிறேன். "ஃபார் பிஹோல்ட் ஹி ஜட்ஜeth அண்ட் ஹிஸ் judgment is just, and the infant perisheth not that dieth in his infancy. But men drink damnation to their own souls, except they humble themselves and become as little children, and uh, believe that salvation was and is to come in and through the atoning blood of Christ the Lord omnipotent." அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ம் நமக்கு தெரியும். அதாவது சிறு பிள்ளைகள் வந்து பாவம் செய்ய முடியாது. அவங்களுடைய இப்போ ஒரு ஒரு ஏதாவது ஒரு சிறு பிள்ளைகள் மரிக்கிறாங்கன்னா, அவங்க வந்து எங்க போயிடுவாங்க? நிச்சயமா தேவனுடைய பரலோகத்துக்கு அவங்க போவாங்க. ஏன் அவங்க அவங்க கிட்ட ஏதாவது அ சின்ன சின்ன அதாவது ஆதாம் செஞ்ச அவங்க பிறக்கும்போதே அவங்களுக்கு அ சின்ன சின்ன தவறெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க செய்வாங்க. செய்யாம இருக்க மாட்டாங்க. பட் ஆனா, அத அவங்க வேணும்னே அவங்க நாலேட்ஜோட செய்ய மாட்டாங்க.
ஒரு அறியாமையில செய்வாங்க. ஏன்னா நம்ம சரீரம் வந்து என்னது? அ விழுகையில இருந்தே நம்ம காட்க்கு பிரியமில்லாதது செய்யும்படியா அது வந்து அத இம்பைப் ஆயிருச்சு. அதனால சிறு பிள்ளைங்க அவங்க தெரியாம செய்றத வந்து காட் என்ன பண்ணிடுவாரு? மன்னிச்சுடுவாரு. அவங்க அவங்க இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அதெல்லாம் கவர் பண்ணிடும். அவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்க? தேவ சமூகத்துக்கு போயிடுவாங்க. ஆனா 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 வந்து ஆ நம்ம மே மேனா நம்ம ஒரு நன்மை, தீமை தெரிஞ்சதுக்கு அப்புறமா, நம்ம எப்போ நம்மளால ஆ நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படும்னா, நம்ம அந்த சிறு பிள்ளைகள் மாரி நம்மள ஹம்பிள் பண்ணும்போது தான். அன்லெஸ் தே ஹம்பிள் தெம்செல்வ்ஸ் அண்ட் பிகம் அ லிட்டில் சில்ட்ரன். நம்ம அ ஒரு சிறு பிள்ளைய போல நம்மள தாழ்த்தாத வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்காது? இயேசு கிறிஸ்து அவர் பெற்று வச்சிருக்கிற அந்த பரிகாரம், அந்த பாவம் மன்னிப்பாகிய அந்த ஏன்னா அதுதான் ஒரு பெரிய கிஃப்ட். ஒவ்வொருவரும் இந்த பூமியில பெற்றுக்கொள்ளக்கூடிய ரொம்ப பெரிய கிஃப்ட் என்னன்னா, நம்ம காட் கிட்டேருந்து நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய கிஃப்ட் என்னன்னா, பாவ மன்னிப்பு. அந்த சால்வேஷன் தான் என்னது? ஏசப்பா கொடுக்குற ரொம்ப பெரிய கிஃப்ட். ஆ நம்ம அத நம்ம அத என்ன பண்றோம்? விசுவாசத்துல நம்ம என்ன பண்றோம்? பெற்றுக்கொள்றோம். ஆ என்ன ப்ரூஃப் இருக்கு? நம்மளால பார்க்க முடியுதா? என் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு பார்க்க முடியுதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம 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 லைஃப்ல நம்ம அ அனுபவிக்கிற எல்லா மிராக்கிள்ஸ், அவருடைய அ அ அவர் நம்ம லைஃப்ல செய்ற அற்புதம், நமக்கு குடுக்குற சந்தோஷம், இது எல்லாமே அதுக்கு ஒரு சாட்சி தான். நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குன்றதுக்கான சாட்சி. ஸோ நம்ம 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 அந்த ஒரு உறுதியோட நம்ம என்ன பண்ணலாம்? இருக்கலாம். ஏசப்பா அவருடைய ரத்தம் என் பாவத்த மன்னிச்சிருச்சுன்றத நம்ம என்ன பண்ணலாம்? உறுதியா நம்ம விசுவாசிக்கலாம். அதுதான் ஒரு ரொம்ப பெரிய கிஃப்ட். அது யார் பெற்றுக்கொள்ள முடியும்னா, யார் ஹம்பிளா தாழ்த்தி ஏசப்பா கிட்ட நோக்கி பார்க்கும்போது பெற்றுக்கொள்ள முடியும். For the natural man is an enemy to God and has been from the fall of Adam and will be forever and ever unless he yields to the enticing of the Holy Spirit. ஏன்னா, ஒரு மேனால ஹோலியா அவனா இருக்கவே முடியாது. ஏன்னா, நம்மளுடைய நேச்சுரலான மேன் ஆதாமோட விழுகையினால எந்த ஒரு மனுஷனுடைய நேச்சுரலான ஒரு டெண்டன்சி வந்து மீறுதல் செய்யும்படியா தான் அதோட டெண்டன்சி போகும். அன்லெஸ் ஹி யீல்ட்ஸ் டு த என்டைசிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நம்ம தாழ்த்தி நம்ம கிறிஸ்துவுக்கு நம்மள ஒப்புக் கொடுத்து, நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை உந்தணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மள என்ன பண்ணணும்? பரிசுத்தத்துக்கு நேரா நம்மள வந்து அ புஷ் பண்ணும்போது மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? பரிசுத்தமா வாழ முடியும். நம்மளுடைய சுய பலத்துல ஹோலியா இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மள என்டைஸ் பண்ணுவாரு. அதாவது உந்துதல். பரிசுத்த ஆவியானவரோட உந்துதல். அது இருக்கும்போது தான். அண்ட் புட்டத் ஆஃப் த நேச்சுரல் மேன் அண்ட் பிகமத் த செயிண்ட். அப்படி இருக்கும்போது நம்ம என்னவா இங்க சொல்லப்பட்டிருக்கு, நம்ம வந்து ஒரு பரிசுத்தவான்களா நம்ம மாறுறோம். செயிண்ட்னா என்ன? பரிசுத்தவான். விசுவாசிகள் ஒவ்வொருவரும் எப்படி தேவன் மாற்றுறார். பரிசுத்தவான்கள அவர் என்ன பண்றார்? மாற்றுறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர தந்து அவங்கள உந்துவிச்சு பரிசுத்தவான்கள மாற்றுறார். த்ரூ த அட்டோன்மென்ட் ஆஃப் கிரைஸ்ட் த லார்ட். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிகாரத்தின் மூலமா, அவருடைய இரத்தத்தின் மூலமா நம்மளை கழுவி பரிசுத்தமா மாற்றுறார். மாத்தி நம்மள என்ன பண்றார்? ஒரு அன்பு மாத்தணும். மாத்தி அண்ட் ஹி ஷுட் பிகம் ஆஸ் அ சைல்டு. நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஏசப்பாவோட ரட்சிப்பை பெற்றதுக்கு அப்புறம் நம்ம எப்படி நம்மளுடைய ஆட்டிட்யூட் இருக்கணும்னா, ஒரு குழந்தையை போல, ஒரு பிள்ளையை போல. எப்படின்னா சப்மிசிவ். எல்லாற்றுக்கும் கீழ்ப்படிகிறவர்களா, மீக், ஹம்பிள், தாழ்மை உள்ளவர்களா, நம்மளுடைய இருதயம் எப்படி மாறிடணும்? சப்மிசிவ், ஒபே பண்றவங்களா மாறிடணும். தாழ்மை உள்ள ஒரு இருதயமா மாறிடணும். ஒரு ஒரு சிறு பிள்ளை வந்து ஒரு இடத்துல ஒரு சிறு பிள்ளை சொல்றதையா எல்லாரும் கேட்பாங்க. அந்த சிறு பிள்ளை எல்லாரும் சொல்றத கேட்டுட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும். அது ஹம்பிளா இருக்கும். அது அது ரொம்ப சிக்னிஃபிகன்ட்டா முடிவுகள் எடுத்துக்கிட்டு, ஒரு வீட்ல என்ன பண்ணாது, அந்த பெரிய பெற்றோர்கள் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. சிறு பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படிஞ்சு போயிட்டுருப்பாங்க. அந்த மாரி நம்ம என்ன பண்ணிடணும், காடுக்கு நம்மள ஒப்புக்கொடுச்சு ஒரு ஹம்பிளா, ஆ பொறுமையா, பேஷண்ட்டா நமக்கு என்ன இருக்கணும்? பொறுமை இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அ அ ஏதாவது ஒரு காரியம் வந்துருச்சுன்னா, பொறுமை இழந்துடக்கூடாது. உபத்திரத்தின் வழியா போம்போது கூட நமக்கு என்ன இருக்கணும்? பொறுமை இருக்கணும். அ ஃபுல் ஆஃப் லவ். நம்ம எதனால் நிரப்பப்பட்டவர்களா இருக்கணும்? அன்பினால நிரப்பப்பட்டவர்களா இருக்கணும். வில்லிங் டு சப்மிட் டு ஆல் திங்ஸ் விச் த லார்ட் சீயத் ஃபிட் டு இன்ஃப்ளிக்ட் அப்பான் ஹிம். அதாவது
ஒவ்வொருவருக்கும் நான் அவனவன் தன் தன் சிலுவை சுமந்து கொண்டு செல்ல கடவன் இருக்கு. அப்போ தேவன் நமக்குன்னு வச்சிருக்கிற பாடுகளை நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? அந்த பொறுமை இருக்கணும். ஏன்னா லைஃப் வந்து அஹ், நம்மளை நம்ம லைஃப் ஃபுல்லாக நம்ம பிளெஸ்ஸடா நம்மளை ஃபுல்லாக எப்போவுமே வந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம முழுமையாக பெற்று எப்போவுமே மகிழ்ச்சியோட மட்டும் இருக்கணுன்றது தேவனுடைய நோக்கமாக மேக்சிமம் இருக்காது எல்லாருக்கும். ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன நியமிக்கப்பட்டிருக்கு? பாடுகள் நியமிக்கப்பட்டிருக்கு. அது நம்மளுடைய நன்மைக்காக. தேவன் வந்து இந்த பூமியில இருக்கனால நம்மள ஆயத்தப்படுத்துறதுக்கு, நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறதுக்கு, தேவன் நமக்கு என்ன வச்சிருக்காரு? சில பாடுகள நம்ம லைஃப்ல வச்சிருக்கிறார். அத நம்ம என்ன பண்ணணும்? இப்போ அத நம்ம லைஃப்ல நம்ம அக்செப்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? அந்த பொறுமையும், அந்த வில்லிங்னஸும் இருக்கணும். Even as a child doth submit to his father. And moreover I say unto you that the time shall come when சரி இது இது வந்து அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவ நம்ம விசுவாசிச்சு ஏற்றுக்கொள்ளும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு கிங் பெஞ்சமின் அவர் சொல்றாரு. ஆஹ் அடுத்து உள்ள வசனங்கள் நான் வாசிக்கிறேன். ஆஹ் இன்னும் ஒரு இதுல இது நிறைய சொல்லப்பட்டிருக்கு. பட் நான் முக்கியமா இதுல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம வந்து மத்தவங்கள எப்படி பார்க்குறோம்? நம்ம கிட்ட ஒருத்தங்க ஹெல்ப்புக்கு வராங்க, இல்ல நம்மளுடைய அ ம நம்ம கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. நம்ம அவங்கள வந்து நம்மகிட்ட வந்து கேட்கும்போது, அவங்கள நம்ம குற்றப்படுத்துறோமா? அவங்க வந்து அ அவங்களுக்கு அந்த குறைவு இருக்கிறது வந்து அவங்க தப்புனால அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம குடுக்காம இருக்கிறோமா? அப்படி நம்ம மைண்ட் அவங்களுக்கு குடுக்காம, இல்லைன்னா எளியவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம மனசு போகலைன்னா, அ நம்ம என்ன பண்ணணுமா? நெனச்சு பார்க்கணுமா? நம்மளே என்ன பண்றோம்? காட் கிட்ட நம்ம பெக் பண்றோம். நம்ம காட் கிட்ட என்ன பண்றோம்? அவர் முன்னாடி போய் நின்னு என்ன மன்னியுங்க, எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி, காட் கிட்ட இருந்து நம்ம எல்லா கிருபையும் பெற்றுட்டு நம்ம மத்தவங்க கிட்ட போய் அந்த கிருபைய காட்டலன்னா, காட் என்ன பண்ணுவாராம்? நமக்கு கொடுத்த கிருபைய அவர் வந்து எடுத்துப்பாராம். ஏன்னா ஏசப்பா கூட சொல்லுவாரு. நீங்க இவங்க மத்தவங்களுக்கு நீங்க மன்னிக்கலன்னா என்ன பண்ணாது? உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம தேவன்கிட்ட இவ்ளோ கிருபைகள பெற்றுட்டு, நம்ம அத மற்றவங்களுக்கு காண்பிக்கலன்னா, தேவன் என்ன பண்ண மாட்டாரு? நமக்கு அந்த கிருபைய குடுக்க மாட்டாரு. ஸோ நம்ம மத்தவங்களுக்கு நம்ம எப்பவுமே ஹெல்ப் பண்றவங்களா இருக்கணும். நம்மகிட்ட கேட்கிறவங்களுக்கு அவங்கள குற்றப்படுத்தாம, நம்ம கிட்ட இருக்கிறத அவங்களுக்கு கொடுக்கிறவர்களா, நம்ம தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்றதுனால, நாமளும் நம்மளுடைய மெயினா நம்மளுடைய ரிச்சஸ் நமக்கு இருக்கிறவைகள்லேருந்து நம்ம குடுத்து மத்தவங்களுக்கு நம்ம ஒரு 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 ரட்சிக்கப்பட்ட இயேசுப்போட பிள்ளைகளோட லைஃப்ல இது கண்டிப்பா இந்த கனி இருக்கணும். மத்தவங்களுக்கு குடுக்குறவங்களா இருக்கணும். ஆ எ ரிச்சஸ் அவங்களுக்குன்னே வச்சுக்கிறவங்களா இருக்கிறாங்கன்னா, காட் வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? ஜட்ஜ் பண்ணுவேன்றத நெறைய இடத்துல நம்ம அத வாசிச்சிருக்கோம். அதே தான் இவரும் என்ன பண்றாரு? சொல்றாரு. நீங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், குடுக்கணும் அப்படின்னு. ஆ கடைசியா ஒரு வசனம் மட்டும் நான் வாசிச்சு முடிக்கிறேன். எனக்கு டைம் ஆயிட்டனால. பட் திஸ் மச் ஐ கேன் டெல் யூ தட் இஃப் யூ இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அ நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னொரு ஒரு காரியம் இருக்கும். ஆம். ஆ அதாவது நம்ம அசையாமல் உறுதியுள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அந்த வார்த்தை வந்து அசையாமல் உறுதியுள்ளவர்களா இருந்து நற்கிரியையில் பெருகிறவர்களா இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இந்த சுவிசேஷத்த, இந்த ரட்சிப்ப, இந்த 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 காரியங்கள்ல நம்ம ரொம்ப ஃபர்மா இருக்கணும். அசையாத உறுதியுள்ளவர்களா இருக்கணும். ஆம், இதுல வந்து நமக்கு எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. இந்த இந்த சத்தியத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம நம்ம ரொம்ப உறுதி உள்ளவர்களா இருக்கணும். அசைவுள்ளவர்களா இருக்கக்கூடாது அப்படின்னு அவரு அ அவங்களுக்கு சொல்லுவார். அ அதேமாரி நான் முடிக்கிற வசனம் சொல்றேன். அ Thus much I can tell you that if you do not watch yourself and your thoughts and your words
and your deeds, and observe the commandment of God, and continue in the faith of what you have heard concerning the coming of our Lord, even unto the end of your lives, ye must perish. And now, O men, remember and perish not. அதனால அதனால என்ன சொல்றாரு? நீங்க இவைகளெல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கிறதுனால, நீங்க என்ன பண்ணுங்க? யூ வாட்ச் யுவர் செல்ஃப். நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. உங்களுடைய நினைவுகள் மேல ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. நீங்க பேசுற வார்த்தைகள்ல ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. நீங்க செய்ற செயல்கள்ல ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. எல்லா விஷயத்திலும் நம்ம தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படுகிறோமா? அப்படின்றதுல நீங்க கவனம். ஏன்னா, அ இவ்ளோ இவ்ளோ அறிவ நம்ம பெற்றுக்கட்டு, இவ்ளோ ரட்சிப்ப பெற்றுட்டு, அத நம்ம இந்த செயல்கள்ல நம்ம காண்பிக்காம இருந்துட்டோம்னா, ஸ்டில் நமக்கு என்ன இருக்கும் அது? அந்த ரட்சிப்ப நம்மளால முற்றுமுடிய நம்ம லைஃப்ல அது ஆ பலன் கொடுக்காம போயிடும். ஆ அதனால எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. ஏன்னா நம்ம வேதத்திலேயே நம்ம சொல்லும் பேதுரு சொல்லியிருப்பாரு. ஆ அ என்ன பண்ற ரட்சிப்பு எவ்வளோ அரிதானது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். நம்ம வந்து அத நம்ம முற்றுமுடிய நிலைச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் அவர் கடைசியா உங்களுக்கு என்ன பண்றாரு? ரிமைண்ட் பண்றாரு. ஸோ இதுதான் வந்து அந்த கிங் பெஞ்சமின் அந்த மக்களுக்கு அவர் சொன்ன விஷயங்கள். அதோட முக்கியமான விஷயங்கள நம்ம இந்த நாள்ல பார்த்தோம். எப்படி ஒரு மனுஷன் வந்து தேவனுக்கு கீழ்ப்படியணுன்றது அவன படைச்ச கிரியேட்டருக்கு ஒபே பண்ணணும். கமாண்ட்மெண்ட்ஸ் கீழ்ப்படியணுங்கிறது எல்லாருடைய கடமை. அப்புறமா அது செய்றதுக்கு செய்யாம போனா, எப்படி அந்த ஆத்துமா நித்தியமா அந்த ஒரு அந்த ஒரு கில்ட்ல இருக்க முடியும். அப்புறம் தேவன் எப்படி பூமிக்கு வந்தாரு? அவர் நமக்காக பாடுகள அனுபவிச்சாரு. அப்ப அவர் பெற்றுக் கொடுக்கிற அந்த பாவ மன்னிப்ப எப்படி நம்ம யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும்? அ யாருக்கு அது ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆகும்? ஆனா ஜெனரலா எல்லாருக்கும் அத பெற்றுக்கொள்றதுக்கான வழி என்ன? நம்ம அத பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம எப்படிலாம் இருக்கணும்? எவ்வளோ சப்மிசிவா இருக்கணும், ஹம்பிளா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும், மத்தவங்களுக்கு உதவி செய்யணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து அதே மாரி பரிசுத்த ஆவியானவரோட உந்துதல் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். ஸோ ஒரு காஸ்பல் பேசிக்கா அவர் என்ன அந்த ஜனங்களுக்கு சொல்லியிருக்காரு, சுவிசேஷத்த சொல்லியிருக்காரு. அத டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணி அவர் அந்த ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அத கேட்டு என்ன பண்ணாங்க ஜனங்கள்லாம் ஒப்பு கொடுத்தாங்க. ஸோ இந்த நாள்லயும் நம்ம இந்த வசனங்கள் நமக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.